ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த அரசியலுக்கு வந்துட்டு எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கணக்குலேயே அடங்காதுங்க. இந்த உலகத்திலேயே இதுதான் நடந்துகிட்ருக்கு. உலக அரசியல்லையே கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அரசியலுக்கே வர்றாங்க. அரசியலை வியாபாரமாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. வ.உ. சிதம்பரம் பிள்ளையே இன்றைக்கி பிறந்த தினம் கொண்டாடுறாங்கன்னா அவர் தன்னுடைய சொத்தை, அதாவது கப்பலை மக்களுக்காகவே எழுதி வச்சாருங்க. மக்கள் வாணிபம் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதியெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் அரசியல் அப்படிங்கிறதே லாபத்துக்காக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த லாபம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, அந்த சாப்பாடை முழுசாக சாப்பிட்டுட்டு கையை கொஞ்சம் மீதி இருக்கிறத உதறி விடுவாங்க. அதை ஏதோ அந்த கீழே இருக்கிற எறும்புகள்லாம் தின்னுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான், இந்த எறும்புகள் மாதிரி தான் மக்களை வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள்லாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதியை கையை உதறி விடுறாங்க. இதுதான் அரசியல் இன்னைய பாடத்தில். எந்த காலத்தில் அரசியலுக்காக கோடி கோடியாக சம்பளத்தை விட்டுட்டு வந்த ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க. பெரும்பாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்களும் அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க. ஆனால் கோடி கோடியான சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும்தான். விஜயோட கட்சியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிற இந்த ஒரு கம்பாரிசனுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலே கிடையாதுங்க. இது உண்மையான விஷயம். ஏன்னா அவர் பல கோடிகள் சம்பளம், அவர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் விஜய் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு அந்த கோடிகளை இழக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற கம்பேரிசன்லாம் வேண்டாம். இப்போ எதை கம்பேர் பண்ணுறோன்னா, கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு அந்த கோடிகளை இழந்து அரசியலுக்கு வந்தவர் யார், அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்ததில் விஜய் மட்டும்தான். ஏன்னா கோடிகளில் 200 கோடி 300 கோடி சம்பளம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு மட்டும்தான் இருந்தது. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம்லாம் அரசியலுக்கு வரலங்க. உண்மையிலேயே இப்போ தான் வந்திருக்காரு. நல்லா சம்பாதிக்கிற டைம், பீக்கில் இருக்கிற டயத்தில் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்தது அவர் படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் கூட அடுத்தடுத்து படம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு என்ன 200 கோடி 300 கோடி 500 கோடியெல்லாம் சம்பளம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு வந்திருக்கார். இதில் எந்த கட்சியோடைய தொடர்பும் கிடையாது. ஆனால் உண்மையிலே என்ன கம்பாரிசன்னா, கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுட்டு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆள் விஜய் மட்டும்தான். இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு, வேறு எதுவும் இல்லை.